ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. ஆறுமுகம் பண்ண பரிகாரத்தை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க பைரவி இருந்துட்டு. எதுக்காக ஆறுமுகம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. நம்ம மேலே இந்த அளவுக்கு பாசத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஆறுமுகத்தை விட்டு நான் போகக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ கடுமையான ஒரு பரிகாரத்தை செய்வாங்கன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்காக இவங்க இவ்வளோ செய்கிறாங்களே, இவங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலன்ட்டு ரொம்பவே கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் அவங்க கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக கடுமையான பரிகாரத்தை செஞ்சிருக்கேன். ஆனா ஆறுமுகத்து கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கல்யாணம் வேண்டான்னு சொல்லி நான் மனமேடையில் அவர் நிறுத்தாத போது இன்னைக்கு அவர் கூட நான் சேர்ந்து வாழ வந்துட்டு என்ன நிச்சயம், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்ட்டு ஒண்ணுமே புரியல. ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்றாங்க. ஆனா நான் என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியல. தேவையில்லாம நான் ஒன்று சேருவேன் ஆறுமுகத்தோடன்ட்டு அத்தையும் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க. அது எல்லாமே கஷ்டமா இருக்கு பார்க்கும்போதுன்ட்டு பைரவி ரொம்பவே ஏக்கத்தோடு ஃபீல் பண்றாங்க. அது எதுவுமே நிறைவேறாதுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. ஆறுமுகம் நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு என்னுடைய விருப்பம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுமே அவர் என் கழுத்துல தாலி கட்டினது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் கூட நான் எப்படி வாழுவேன், எந்த காரணத்தை கொண்டு என்னால் அவர் கூட வாழவே முடியாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ரொம்பவே எமோஷ்னலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரெமோல என்ன செய்ய போறாங்க நம்ம பைரவி, இனி ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழுவாங்களா இல்லையா, இனி ஆறுமுகத்தை விட்டு போனா ஆறுமுகம் அன்னபூரணியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றத அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரெமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.